பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்த அந்த முறைகேடு மோசடி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கு போனப்ப நீதிமன்றமே அதிர்ந்து போனது. நீதிமன்றத்தையே ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று நீதிபதிகள் சொல்லக்கூடிய அளவுல இருந்துச்சு. இந்த விவகாரத்துல அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தவறு நடந்திருக்கிறது உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல தனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவருடைய உறவினர்கள் பெயரில் இந்த பத்திரப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தவறான தகவல்களை சிலர் பரப்புவதாகவும் தவறான தகவல்களை பரப்புவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அந்த சூழல்ல திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் பதிவுகளை தொடர்ந்து பதிவு செய்து வரக்கூடிய வினோத் என்ற இளைஞர் இந்த விவகாரத்தில் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். தாவேக அரசின் ஊழல்களை அல்லது முறைகேடுகளை சுட்டிக்காட்டுபவர்களை கைது செய்து மிரட்டுகிறது தாவேக அரசு என்று திமுகவினர் இணையதளத்தில் கடும் எதிர்வினை ஆட்சி வரக்கூடிய ஒரு நிலையில பழனி கோயில் விவகாரத்துல உள்ளபடியே நடந்தது என்ன? 100 கோடி மதிப்புள்ள இடத்தை 2 கோடிக்கு ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மேலிடம் யார் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். உள்ளபடியே இதுக்கு பின்னாடி யாராவது மேலிடம் இருக்கிறார்களா? இந்த விவகாரத்துல என்னவா நடந்துச்சு? தூய சக்தி என்று சொல்லக்கூடிய விஜயின் ஆட்சி ஊழல் சக்தியாக மாறி இருக்கிறதா என்பதை பற்றி பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்று நம்முடைய இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். வணக்கம். இந்த விவகாரத்துல உள்ளபடியே தப்பு நடந்திருக்குது. ஆனா அதிகாரிகள் அளவுல தப்பு நடந்திருக்குது. நாங்க தூய்மையான ஆட்சி தான் நடத்துறோம், இதுல எந்த முறைகேடும் நடக்கல அப்படின்னு அமைச்சர் சொல்றார். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்றாரு. திமுகவின் பார்வை இதுல என்ன? இதுல 3 பார்ட்டி இருக்கு சார். ஒண்ணு அந்த மடம் அல்லது வித்தவங்க வாங்கினவங்க ஒரு தரப்பு, அறநிலையத்துறை ஒரு தரப்பு, பத்திரப்பதிவு துறை ஒரு தரப்பு. இந்த 3 தரப்புல யாராவது ஒருத்தர் வாலண்டரா இங்க ஊழல் நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு, பிழை நடந்திருக்கு, இதை நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அரசுக்கு இதுல தொடர்பு இல்ல, அதிகாரிகள் லெவல்ல இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நாம ஏத்துக்கலாம். அறநிலையத்துறை சார்பா இந்த மாதிரி ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததை கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சுத்தமானவர் தூய்மையானவர் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். இல்ல பத்திரப்பதிவு துறை அறநிலையத்துறைக்கு இந்த மாதிரி உங்க லேண்ட் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கு, இது என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க தூய்மையானவங்கன்னு ஒத்துக்கலாம். ஆனா நடந்தது என்னன்னா, பொதுமக்களும் கோயில் சார்ந்தவர்களும் ஊழலுக்கு எதிரான அமைப்புகளும் இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண பிறகுதான் இதுல நடவடிக்கை எடுக்கப்படுது. இது வாலண்டரா அரசு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கல, அல்லது அரசு இந்த விஷயத்தை ஒத்துக்கல. பப்ளிக்ல இருந்து இது கொஸ்டின் ஆன பிறகு, ஊடகங்கள்ல செய்தி வந்த பிறகு, சமூக ஊடகங்கள்ல இது குறித்து பேசப்பட்ட பிறகு இதை அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்ப அடிப்படையில என்னன்னா, ஒண்ணு இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கணும், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சே இந்த ஊழல் நடந்திருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வாய்ப்பு. அது என்னங்கிறத வெளிப்படையா டிக்ளேர் பண்ணுங்க. அவரு சார் பதிவாளர் தான் தப்பு பண்ணாரு, மாவட்ட பதிவாளர் தான் தப்பு பண்ணாருன்னு ஒரு 2 அதிகாரிகள் மேல, ஒரு அதிகாரி மேல மொத்த குற்றத்தையும் சுமத்திட்டு மத்த அவ்வளவு பெரிய எஸ்கேப் பண்றதுக்கான வேலைகள்ல நீங்க ஈடுபடுறீங்க அப்படிங்கிறது தான் முதன்மையான குற்றச்சாட்டு. ஒண்ணு. 2வது, இதுல நாம எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க, அது குற்றம், அது பிழை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது 2வது பிழை தான். முதல்ல அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தனியாருக்கு கொடுத்ததுதான் பெரும் பிழை. அதுதான் மிகப்பெரிய குற்றம். ஏன்னா ஒன்ஸ் அறநிலையத்துறையினுடைய கோயில்களுக்கோ மடத்துக்கோ ஒரு நிலம் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டால், அதை எங்க தாத்தா கொடுத்திருக்கலாம், எங்க அப்பா கொடுத்திருக்கலாம், ஒரு காலத்திலையும் நானே நினைச்சாலும் அதுக்கு பட்டாக முடியாது. நம்மளே கொடுத்திருப்போம், ஒரு 4 தலைமுறை கழிச்சு நம்மளே அந்த லேண்டை எடுக்கணும்னு நினைச்சா கூட எடுக்க முடியாது. ஒரு முறை கோயிலின் பெயரில் அந்த நிலம் போயிடுச்சு அல்லது மடத்தின் பெயரில் போயிடுச்சுன்னா ஒரு நாளும் எந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் கூட நம்ம அந்த நிலத்துக்கு உரிமை கோர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தனியாருக்கு நீங்க பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுனா அதுதான் முதன்மையான அயோக்கியத்தம். அதுக்கு அடுத்துதான் 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ தொடர்பான கிரைம். இது 2 கிரைம் இதுல இருக்கு. இப்ப அவங்க என்ன ஒரு கதை சொல்றாங்கன்னா, கோர்ட் ஆர்டர் வச்சுட்டு ஏமாத்திட்டாங்க, பதிவாளர் தெரியாம இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஊழலை தெரியாம பண்ண தப்பு, ஒரு கிளரிக்கல் எரரு அப்படிங்கிற லெவல்ல துருக்க பார்க்கிறார் அமைச்சர். இது நடந்தது பெரிய முறைகேடு.
ஒரு 100 கோடி ரூபாய் கோயிலுடைய லேண்டை கொண்டு போய் ஒரு பிரைவேட் பார்ட்டிட்ட தார பார்த்திருக்கீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அவர் வந்து டெபுடேஷன்ல வந்து அல்லது இன்சார்ஜா வந்த அந்த சார் பதிவாளர் அவர் தெரியாம பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கிரைமினுடைய இன்டென்சிட்டியை குறைக்க பாக்குறாங்க. சார் பதிவாளர்னா யாரு? நியூபி அவரு. 6 மாசம் நீங்க டைம் கேக்குறீங்களா? அந்த மாதிரி அவர் என்ன டைம் கேட்கிறவர்? அவரு எத்தனை பதிவு பண்ணிருப்பாங்க? பல இடங்கள்ல சார் கோயில் லேண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த நடைமுறை இருக்கான்னு தெரியல. ஒரு கிராமப்புறத்துல ஒரு கோயில் லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த நான் என்னுடைய லேண்டை விற்கணும்னா கூட அந்த கோயில்ல ஒரு என்ஓசி வாங்க சொல்லுவாங்க, அது கோயில் லேண்ட் இல்லைன்னு என்ஷூர் பண்றதுக்கு. இப்போ ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஊர்ல ஒரு ட்ரஸ்ட் லேண்ட் ஒரு 70% 80% இருக்கு அப்படின்னா அந்த அறக்கட்டளைகிட்ட போய் என்ஓசி வாங்க சொல்லுவாங்க. அவ்வளவு கடுமையான விதிமுறைகள் பதிவுத்துறையில இருக்கு. அவ்வளவுலாம் விட்டுருங்க. ஒரு ரெஜிஸ்டர் நினைச்சா வில்லங்க சான்றிதழை எடுத்து பார்த்தாருன்னா அதுல எத்தனை லீகல் டிஸ்பியூட் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். லீகல் டிஸ்பியூட்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரப்பதிவை ஒரு நாள்ல டெபுடேஷன்ல அல்லது இன்சார்ஜ்ல வரக்கூடிய ஒருத்தர் அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சார் பதிவாளர் எடுத்த உடனே வேல்யூ தான் பார்ப்பான். 100 கோடி ரூபாய் லேண்டுங்கிறது தெரியும். நீங்க 100 கோடின்னு கூட வேண்டாம், அவருக்கு ஒரு 80 கோடி ரூபாய் ஐடென்டிஃபை ஆகுதுன்னு வச்சுப்போம், இல்ல ஒரு 50 கோடி ரூபாய் ஐடென்டிஃபை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லேண்டு இங்க டாக்குமெண்ட்ல 2 கோடி ரூபான்னு போட்டிருக்காங்க. சார் 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடின்னு நீ எழுதிட்டு வந்திருக்கீங்க, இதை நான் எப்படி பதிவு பண்ண முடியும்னு திருப்பி அடிச்சிருக்கணுமா இல்லையா? தூக்கி அடிச்சிருக்கணுமா இல்லையா? கோயில் அதனால அரசு வருவாய்க்கு பெரிய இழப்பு, ஸ்டாம்ப் டியூட்டி இழப்பு ஏற்படுது. நீங்க கோயில் நிலமாகவே இல்லைன்னா கூட அந்த அர்த்தத்துல சொல்றீங்க. இது கோயில் நிலம், டிஸ்பியூட் லேண்ட், இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வச்சுப்போம். இது எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஒரு சார் பதிவாளருக்கு இது எதுவுமே தெரியலன்னே ஒத்துப்போம். இவங்க சொல்ற அந்த பொய் கதைகள் இருக்குல்ல, அந்த பொய் கதைகளை நம்ம நம்பிட்டோம்னே வச்சுப்போம். 100 கோடி ரூபாய் லேண்ட ஒருத்தர் 2 கோடி ரூபாய்க்கு டாக்குமெண்டேஷன் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதை ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அரசுக்கு எவ்வளவு வருவாய் இழப்பை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள்? அந்த இடத்துலதான் அமைச்சர் என்ன சொல்றாரு, சார் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் சார் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த ஊழலுக்கு அரசு துணை போகலைங்கிறாரு. நீங்க அரசு துணை போச்சுதா, அதிகாரிகள் செஞ்ச தப்புக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிறோமேன்னு சொல்றாரு. இல்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சார்? நான் திருப்பி சொல்றேன், இது வந்து தொடர்ச்சியாக இந்த விவகாரத்துல இந்த லேண்டை நீங்க பதிவு பண்ணக்கூடாது, பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னுட்டு அந்த லேண்டுக்கான தக்கார், அதாவது பழனி கோயிலினுடைய ஜாயிண்ட் கமிஷனர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் தான் இந்த நிலத்துக்கான தக்காரா இருக்க. அந்த தக்கார் தொடர்ச்சியா என்ன எழுதிட்டு இருக்கிறாருன்னா பதிவுத்துறைக்கு கடிதம் எழுதிட்டே இருக்கிறார், இதை பண்ணாதீங்க அப்படின்னுட்டு. நவம்பர் 2025, டிசம்பர் 2025, செப்டம்பர் 2025 3 முறை கடிதம் எழுதுறதா அமைச்சரே ஒத்துக்கிறார். இவ்வளவு கூட வேண்டாம், ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2026 தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு ஒரு கடிதத்தை அந்த ஜேசி எழுதுறார். அவர் கடிதம் எழுதின அடுத்த நாள் இந்த லேண்ட் எனக்கு பதிவு பண்ணி கொடுங்கன்னு அந்த பிரைவேட் பார்ட்டி உள்ள போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மனு போடுறாங்க. அவங்க ரெஜிஸ்டர் போடுற அதே நாளில் அந்த கடிதம் எழுதின ஜேசிய பழனியிலிருந்து சென்னைக்கு டெம்பரவரி ப்ரமோஷன் கொடுத்து அப்லிஃப்ட் பண்ணி அந்த பழனியில இருக்காதீங்க சென்னைக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை வந்து இனிஷியேட் பண்றாங்க. 6ஆம் தேதி அந்த பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பதிவாளர் லீவ்ல போயிடுறாரு. கோர்ட், மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா திட்டமிட்டு விடுமுறையில் அனுப்பப்பட்டாருங்கிறாங்க. யார் அனுப்புனது? ஒரு பதிவாளரை திட்டமிட்டு அனுப்புறாங்கன்னா துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்குமா, அமைச்சருக்கு தெரியாம இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? நீங்க வெறும் அவர் அப்படி லீவ்ல போயிடுறாரு. கொடைக்கானல்ல இருந்து ஒருத்தர் வந்து ஜஸ்டின் மணிகண்டன் ஒருத்தர் வந்து உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. இந்த லெட்டர் எழுதின ஜேசிய 6ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு 9ஆம் தேதி நீங்க என்ன பண்றீங்க? சென்னை கூப்பிடுறீங்க. இப்ப இதுல வந்து தடுக்க வேண்டியவர் அந்த ஜேசி, இதை பதிவு பண்ணாம நிறுத்த வேண்டியவர் அந்த ரெஜிஸ்டரை லீவ்ல அனுப்பிட்டு டெபுடேஷன்ல போட்டு அவர் இடத்துக்கு அனுப்பிடுறீங்க. ஜேசிய சென்னைக்கு நீங்க ப்ரமோட் பண்ணிடுறீங்க. அப்ப சம்பந்தப்பட்ட யாரும் இந்த பதிவுக்கு பிறகு அங்கே பணியில் இல்லை. இப்ப இந்த இணை ஆணையர் ஜேசிய பதவி உயர்வு கொடுத்து சென்னைக்கு கொண்டு வந்ததுல அமைச்சரினுடைய அதிகார வரம்பிற்குட்பட்டது தானே? அது அமைச்சருடைய அதிகாரம் இல்லாம அது நடந்திருக்காதுன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல, 2 விஷயம். ஒண்ணு, இது ஏதோ ஒரு ஓஏ டிரான்ஸ்பர் கிடையாது, ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மாத்திர வேலை கிடையாது. ஒரு பழனி மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலினுடைய ஜாயிண்ட் கமிஷனரை அடிஷனல் கமிஷனர் ஆஃப் HRCE ஜெனரல், அறநிலையத்துறையினுடைய கூடுதல் ஆணையருக்கு அடுத்த லெவல் ஆணையர், கூடுதல் ஆணையர், இணை ஆணையர், துணை ஆணையர் தான். அப்ப ஆணையருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு நீங்க பதவி உயர்வு கொடுக்குறீங்க. அது அமைச்சருக்கு தெரியாதுன்னா வெக்கப்படணும்.
அமைச்சர் கூச்சப்படணும். தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது, ஒரு அடிஷனல் கமிஷனர் ரேங்க்ல ஒரு ப்ரமோஷன் நடக்குது, டெம்பரரி ப்ரமோஷன் நடக்குது அப்படின்னா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு அமைச்சர் அடிப்படையில வைக்கப்படணும். தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறாரா? அப்ப அவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு ப்ரமோஷன்ல வந்து எனக்கு தெரியும், இந்த சம்பவம் எனக்கு தெரியாதுன்னா நாங்க என்ன காதுல பூச்சுட்டி தெரியுமா இதெல்லாம் நம்புறதுக்கு? அப்ப அடிப்படையில இது அமைச்சருக்கு தெரியாதுன்னே வச்சுப்போம் சார். அத முழுமையான விசாரணை சொல்லட்டும். நீங்களே ஏன் நான் ஊழல் பண்ணல நீங்க எப்படி சொல்லலாம்? உங்க மேலதான் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா அதிகாரிகளை பலிகடா ஆக்கிவிட்டு நீங்க தப்பிக்கிறதுக்கான உத்தியாங்கிற கேள்வி எழுமா இல்லாதான் சந்தேகம் வருமா வராதா? இந்த அதிகாரிகள் மீது, இதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது இந்த ஜாயிண்ட் கமிஷனரோ அல்லது அந்த பத்திரப்பதிவை செய்தவரோ அந்த ஜஸ்டின் மணிகண்டன் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்ததாக செய்திகளை பார்க்க முடியுது. எந்தெந்த அதிகாரிகள் மீது இதுல வந்து காத்திரமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும், அது எடுக்கலைங்கிறதே பல ஐயப்பாட்டை ஏற்படுத்திக்கிறதுங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது ஒன்று. இன்னொன்று, அமைச்சரினுடைய உறவினர்கள் பெயரில் இது பத்திரப்பதிவு நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க போது யார் பேர்ல பத்திரம் பதிவு செய்தார்கள் என்ற பெயர்களோ விவரங்களோ அவருடைய புகைப்படங்கள் கூட பொதுவெளியில இல்ல. அப்படி இல்லாத போது அமைச்சரினுடைய உறவினர்கள் என்று ஒரு கருத்தை சொல்வது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது அமைச்சர்களுடைய உறவினர்கள் என்று எந்த இடத்துல இருந்து வந்து அப்படி ஒரு கருத்து வந்து வெளியாச்சு, அப்படி ஒரு தகவல் வெளியாச்சு, அது பிழையானது அப்படின்னு அமைச்சர் மறுக்கிறார். இல்ல ஆக்சுவலா அவருடைய இப்ப வரைக்கும் ஒரு கிரைம் நடக்குது சார். இந்த கிரைம் நடந்த பிறகு இதுல வித்தவங்க மேலையும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, வாங்கினவங்க மேலையும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இதை பதிவு பண்ணி கொடுத்தவர் மேலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த துறை ரீதியிலான ஒரு சஸ்பென்ஷனை தவிர அதை பதிவு அவருக்கு டெபுடேஷன் போட்டவருக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஜாயிண்ட் கமிஷனர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஜாயிண்ட் கமிஷனரை ப்ரமோஷன் பண்ணவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இப்படி யார் மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இதை விமர்சித்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எஸ் எஸ் இதுல தொடர்புடைய இந்த குற்றச்சாட்டில் தொடர்புடைய யார் ஒருவர் மீதும் நடவடிக்கை எடுக்காத அரசு சாதாரண ஒரு நியூஸ் கார்டை எடுத்து போட்டு இதை கேள்வி கேட்ட ஒரு எளிய மனிதரை, சாதாரண ஒரு ஆளை தூக்கி உள்ள வைக்கிறீங்கன்னா சர்வாதிகாரத்தோட உச்சமா இல்லையா? ஏன் உங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னா இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்க சார். நீங்க சொல்லாதீங்க. அதை நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணி டிவிஎஸ்சில வழக்கு பதிவு பண்ணி அமைச்சர் கிளீன் ஆனவர் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லட்டும், துறை அதிகாரிகள் கிளீன் ஆனவர்னு நீதிமன்றம் சொல்லட்டும். ஊழல் இருக்கா இல்லையான்னு கேள்வி எழுப்பட அத்தனை பேரும் தூக்கி உள்ள வச்சிருவீங்கன்னா தமிழ்நாட்டையே தூக்கி உள்ள வைக்கணும். நீங்க ஊழல் குற்றச்சாட்டு வைக்கவே இல்லையா எதிர்கட்சியா இருந்த போது? அன்னைக்கு வந்து லிபரலா அதை அனுமதிச்ச அரசு தான் திமுக அரசு. இன்னைக்கு சாதாரண ஒருத்தர் அரசியல் பின்புலம் உள்ளவங்களை பழிவாங்குறாங்க அப்படின்னா கூட அதை எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஒரு பின்புலமும் இல்லாம சாதாரண ஒரு ஆளை வந்து நீங்க தூக்கி உள்ள வைக்கிறீங்க, நைட்டோட நைட்டா கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றீங்க அப்படின்னா சர்வாதிகாரத்தோட உச்சமா இல்லையா? அவ்வளவு இன்செக்யூரிட்டி, அவ்வளவு பயம். எங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா அவங்க பண்ணக்கூடிய ஊழல் எல்லாம் வெளிப்பட்டுருமோங்கிற அச்சத்தினுடைய விளைவாக எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. எத்தனை பேர் உள்ள வைப்பீங்க? லட்சக்கணக்கில் உள்ள வைப்பீங்களா? கோடிக்கணக்கில் உள்ள வைப்பீங்களா? உங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாதா? மோடியை தாண்டி ஆடுறீங்க சார். மோடியை தாண்டி சர்வாதிகாரத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்டுறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளியை போய் நீங்க இந்த பயாஸ்ட பாருங்க. தொடர்ச்சியா எல்லா விஷயத்திலையும் இந்த பயாஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 200 கிராம் ஒரு குட்கா வச்சிருந்தாருன்னு நாகர்கோவில்ல ஒருத்தர் தூக்கி கொண்டு போய் வச்சு போலீஸ் கஸ்டடியில இருக்கிறாரு. அப்புறம் சிறைக்கு அனுப்புறாங்க. சிறையிலேயே தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இறந்து போறார். உடலை வாங்க மாட்டோம், அடுத்த நடவடிக்கைக்கு ஈடுபட மாட்டோம், இதுவரைக்கும் முதலமைச்சர் பேசல, நிவாரணம் அறிவிக்கல அப்படின்னுட்டு அங்க வந்து மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனா 140 கிலோ குட்கா கடத்தக்கூடிய ஒருத்தர் தாவேகா நிர்வாகிங்கிறதுக்காக அவருக்கு மேல ஏற்கனவே குண்டாஸ் வழக்கெல்லாம் இருந்திருக்கு. ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், இன்னும் சொல்ல போனா ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவரை வந்து ஓவர் நைட்ல நீங்க ஸ்டேஷன் பெயில்ல வெளியிடுறீங்க. அப்ப ஒரு சாதாரண மனிதர் 200 கிராம் குட்கா வச்சிருந்தா அவரு சிறையிலேயே அடித்து அவரு சிறையில வந்து இறந்து போவார். ஆனா தாவேக்க நிர்வாகி கிலோ கணக்கில் கடத்தினா எந்த நடவடிக்கை கிடையாது, ஸ்டேஷன் பெயில்ல வெளில வந்துருவார். குளித்தலை போலீஸ் என்ன பண்றாங்க? குளித்தலையில முதலமைச்சரை எதிர்த்து ஒருத்தர் பதிவு போடுறாரு. ஒரு மாற்றுத்திறனாளி, முழுமையான போலியோ அட்டாக்கான மாற்றுத்திறனாளி, அவரால் எழுந்து நிக்க கூட முடியாது. அதாவது 4 பேர் புடிச்சிட்டு கூட தூக்கிட்டு போக முடியாது. ஸ்ட்ரக்சர்ல தான் தூக்கிட்டு போகணும் அல்லது வீல் சேர்ல தான் தூக்கிட்டு போகணும். அப்படிப்பட்ட அளவுக்கு கடுமையான மாற்றுத்திறன் கொண்ட ஒருத்தர் அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. சார், நான் முதலமைச்சர் குறித்து பேசுனது தப்பு அப்படின்னுட்டு 2 முறை மன்னிப்பு கேட்கிறார். முகநூல்லையே 2 முறை மன்னிப்பு கேட்ட பிறகும் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கி நீங்க சிறைக்கு அனுப்புறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் நிறுத்துறீங்க. அதே நாள்ல அதே குளித்தலையில தாவேகாவுடைய ஒன்றிய செயலாளர் மீது ஒரு பாலியல் புகார் வருது. பொதுமக்கள் கூப்பிட்டு வச்சு அடிச்சு உதைக்கிறாங்க. அந்த ஒன்றிய செயலாளர் மேல ஒரு நடவடிக்கை இந்த காவல்துறை எடுக்கலாம். நீங்க அப்படியே வாங்க. இன்னைக்கு
இந்த பத்திரப்பதிவு விவகாரத்துல, நில முறைகேடு விவகாரத்துல, பழனி கோயில் நில ஊழல் விவகாரத்துல பதிவு பண்ணவங்க, வித்தவங்க, வாங்கினவங்க, அதுக்கு டெபுடேஷன் போட்டவங்க, ஜாயிண்ட் கமிஷனரு, அவருக்கு ப்ரமோஷன் போட்டவங்க, துறை சார்ந்த எந்த அதிகாரிகள் யார் ஒருவரும் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை எதிர்த்து கேள்வி கேட்டாருங்கிற ஒரு சாதாரண மனிதரை தூக்கி உள்ள வைக்கிறீங்க, ஜெயில போடுறீங்க. இதெல்லாம் சர்வாதிகாரமா இல்லையா? தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள், தாவேக்காவின் நிழலில் இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய கிரைம் பண்ணாலும் அது கிரைம் கிடையாது. போலீஸ் போய் கதவை தட்டாது, அரெஸ்ட் பண்ணாது. ஆனா எதிரில நிக்கிறவங்க ஒரு பேஸ்புக்ல போஸ்ட் போட்டா, இன்ஸ்டால போஸ்ட் போட்டா, நைட்டோட நைட்டா கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உச்சபட்ச சர்வாதிகாரம். இதை விட அதிகமான சர்வாதிகாரம் எல்லாம் தமிழ்நாட்டில் முழுமையாக வீழ்த்தப்பட்டிருக்கு. உங்களுடைய சர்வாதிகாரம் வீழ்த்தப்படும். இதெல்லாம் இன்செக்யூரிட்டியோட வெளிப்பாடு. இதுல அமைச்சருடைய உறவினர்கள் அப்படிங்கறத சொல்றதா அமைச்சர் கடுமையா எதிர்க்கிறார். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் எதிர்க்கிறார். இதுல இந்த பத்திரப்பதிவில் ஈடுபட்டவர்கள் யார்? இதுல திமுக என்ன மாதிரியான சந்தேக பார்வைகள் இருக்கின்றன? இல்ல, இன்னைக்கு கைது செய்யப்பட்ட அந்த நபர் அமைச்சருடைய உறவினரை தொடர்பு படுத்தி பேசுனதுக்கான பதிவுகள் எதுவும் அவருடைய சமூக வலைதளங்கள்ல இல்ல பார்த்த வரைக்கும். அது வெளிப்படையா அவ இதுவரை எதற்காக கைது செய்யப்பட்டார், எந்த பதிவுக்காகன்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லல. ஆனா கைது செய்யப்பட்டவருடைய சுற்றத்தினர், அவருடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். அமைச்சர் என்ன சொல்றாரு? இது தவறுங்க, தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறாரு. அமைச்சர் ஒத்துக்கிறாரு. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? திமுக ஆட்சியில நடந்தா இது ஊழல், உங்க ஆட்சியில நடந்தா தவறா? இவ்வளவுதான் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு தான் அரெஸ்ட். அவர் அமைச்சருடைய உறவினர்களை லிங்க் பண்ண அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் அவருடைய சமூக ஊடகங்கள்ல இல்ல. இதுல என்ன செக்ஷன் போடுறாங்கன்னா, ரெண்டு தரப்புக்கு இடையில பிரச்சனையை தூண்டு. இதுல எங்க பிரச்சனையை தூண்டுது? ரெண்டு தரப்புக்கு இடையில இது என்னத்த பிரச்சனையை தூண்டுது? ஏன்னா இது கோயில் லேண்டுங்கிறதுனால இதுல ஒரு கம்யூனல் இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பதிவு வழக்கு போடுறாங்க. இதெல்லாம் நியாயமா? எங்களுடைய சந்தேகம் என்ன சார், இப்ப வரைக்கும் இதோடைய வித்தவர்களோ வாங்கியவர்கள் குறித்த முழுமையான தகவல்களை அரசு வெளிப்படுத்துவதில் என்ன தயக்கம்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் என்ன தயக்கம்? ஏன்னா இது வரைக்கும் ஒரு லீக்டு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல வாங்கியவர்கள் வெள்ளத்துறை சேதுபதினு 2 பேருடைய பேர் இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. அரசு சொல்லுகிற போதுதான் அது உறுதியாகும். ஆனா லோக்கல்ல விசாரிச்ச வரைக்கும் இவங்க 2 பேருமே ஒரு பெரிய பின்புலம் கொண்டவர்கள்லாம் அல்ல. இந்த லேண்டை கிராப் பண்ற அளவுக்கான இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க பேர்லதான் அது பதிவாகியிருக்கா? அவர் பதிவு செய்யப்பட்டவர் யாரு? அவருடைய பின்புலம் என்ன? இந்த நிலத்தை வாங்கக்கூடிய அளவிலான பொருளாதார வலிமை கொண்டவர்கள் அல்ல இந்த 2 பேரும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு உள்ளூர்ல தகவல். அதுவும் என்னன்னா, இவங்க பேர்ல தான் அந்த லேண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆவணம். இதுதான் உறுதியான ஆவணமான்னு தெரியாது. இந்த ஆவணத்தில் இது அரசுதான் சொல்லணும். முழுமையாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து இது தொடர்புடையவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஒருவேளை இவர்கள் இந்த 2 கோடி ரூபாய் கொடுத்தே இந்த லேண்டை வாங்குவதற்கு பொருளாதார பின்னணி இல்லாத 2 பேர் மேல இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா ஃபிட் டு பி இடி கேஸ்க்கான ஒரு ஃபிட்டான ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். ஏன் அப்படின்னா அதுல பினாமி பணம் புழங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப என் பேர்ல எனக்கு ஒரு ஒரு பைக் வாங்குறதுக்கான சத்து இருக்கு. திடீர்னு நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் பண்றேன். எனக்கு என்னுடைய பொருளாதார பின்னணி ஒரு 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு. திடீர்னு நான் ஒரு 4 கோடி ரூபா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றேன், 5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றேன்னா அது யாரோட பணம்? இதுல 3 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒண்ணு, கோயில் லேண்ட பிரைவேட் பார்ட்டிக்கு கொடுத்த கிரைம் 1. 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடிக்கு அண்டர் வேல்யூ பண்ணி அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தின கிரைம் 2. 3வது, வாங்கியவர்கள் இதுக்கு ஃபிட் ஆனவங்க தானா? அவங்க உண்மையிலேயே இந்த பொருளாதார பின்னணி கொண்டவர்கள் தானா? அவங்களுக்கு இந்த 2 கோடி ரூபாய்க்கான சோர்ஸ் இருக்கா? சில பேர் பொருளாதார பின்னணி இல்லைனாலும் கடன் வாங்கலாம், அதுக்கான சோர்ஸ், அந்த சோர்ஸை காட்டணும். அது இருக்கா? அப்படி அது இல்லைன்னா அங்க பினாமி டிரான்சாக்சன் நடந்திருக்கா? வேற யாருடைய பணமோ இன்வால்வ் ஆகியிருக்கா? அப்படி ஆகியிருந்துச்சுன்னா இடி மாதிரியான அமைப்புகள் உள்ள வருவதற்கான சூழல் இருக்காங்கிற கேள்வி நமக்கு இயல்பா இருக்கு. சரி, இப்ப அமலாக்கத்துறை இதுல உள்ள வரக்கூடிய அளவுக்கான ஒரு வழக்கு இது அப்படின்னு சொன்னா, இதுல பாஜக நயனா நாகேந்திரன் இதை கண்டிக்கிறாரு. ஆனால் அதை தாண்டி இதுல ஒன்றிய அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? சார், இப்ப வரைக்கும் பாஜக கண்டிக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் கடுமையா இதுல விமர்சிச்சு எழுதுறாங்க. ஆனா அவங்க யாரையும் கைது பண்ணாம ஒரு திமுக காரரை கைது பண்றாருன்னா என்ன அர்த்தம்? பாஜகவை தொட்டா இந்த வழக்கை ஒன்றிய அமைப்புகள் கையில் எடுக்கும் அப்படிங்கிற பயத்தினுடைய விளைவாகத்தான்
ரெண்டு பேரும் விமர்சனம் வைக்கிறாங்க. பாஜக தரப்புலயும் இந்த விஷயத்தை கேள்வி கேட்கறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அமைப்புகள் மிக கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க யார் ஒருவரையும் தொடாத இந்த காவல்துறை திமுக ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்கிறவங்க தூக்கி உள்ள வைக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க பாஜகவுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஒன்றிய அமைப்புகள் உள்ள பூந்துட்டா உங்களுடைய குடிமை அவங்க கைக்கு போயிடும்னு பயப்படுறீங்க, உங்களுடைய ஊழல் வெளிப்பட்டுன்னு பயப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்களுடைய இன்செக்யூரிட்டியையும் உங்களுடைய ஊழலையும் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபடுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இயல்பா எழுது. நீங்க அடிப்படையில கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இதுல விஷயத்திலயுமே ரெஜிஸ்ட்ரேஷனை உடனடியா ரத்து பண்ணல. அவர் அமைச்சர் என்ன சொல்றாரு, கோயில் இந்த லேண்ட் தொடர்பா வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெற்ற பிறகு நாங்கள் நிலத்தை மீட்போம்னு முதல் நாள் பேட்டி கொடுக்குறாரு. அடுத்த நாள் மதுரை கோர்ட்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ணி நீதிமன்றம் ஆணையிடுது. ஆனா என்னன்னா இதை அரசே செய்திருக்கணும். இந்த பத்திரப்பதிவை அரசே ரத்து செய்திருக்கணும். நீதிமன்ற ஆணைக்கு கூட காத்திருப்பதற்கு முன்பே இந்த ப்ராசஸ் அவங்க இனிஷியேட் பண்ணிருக்கணும். முன்னுதாரணம் இருக்கு. இப்ப மற்ற மாநிலங்கள்ல வந்து பதிவுத்துறை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கம்மி. ஆனா தமிழ்நாட்டுல சில செக்ஷன்ஸ், இந்த 21, 22 இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நேரடியா ஒரு பதிவை பதிவாளரே இது சரியா தப்பான்னு விசாரிச்சு வழக்கு பதிவு செய்து இன்கொயரி ரிப்போர்ட் அடிப்படையில அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ற பவர் இங்க இருக்கக்கூடிய பதிவாளருக்கு உண்டு. நீங்க என்னன்னா உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஒரு லேண்ட வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பையன் பேர்ல முறைகேடாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டுன்னு நினைக்கிறேன். அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கிற பேர்ல ஒரு புகார் எழுந்த போது அந்த பதிவை அரசாங்கத்தினுடைய பதிவுத்துறையை ரத்து பண்ணுச்சு. இன்னைக்கே நீங்க பண்ண மாட்டீங்க? நீதிமன்றம் உத்தரவு போடுற வரைக்கும் அந்த லேண்ட் அவங்க கையில தானே இருந்துச்சு. இதுல அவங்க எதையோ பெரிய அளவுல மறைக்கிறீங்க. கடந்த திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை எப்படி செயல்பட்டுச்சு, அல்லது கடந்த திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை இடங்களை வந்து நீங்க வந்து எப்படி என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை கடந்த காலத்துல தாவேக்கா வச்சிருக்கு. இப்ப இந்த குறிப்பிட்ட விவகாரத்திலும் கூட திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே பல முறை வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை அமைச்சரே சொல்றாரு. இப்ப கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, இதை விட பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமா. தமிழ்நாட்டில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள், தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலங்கள் மிகப்பெரிய அளவில் மீட்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தான். அதுவும் கடைசியாக வந்த இந்த 5 ஆண்டுகள் தான், 2021, 26 தான். ஏறக்குறைய 8100 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள நிலங்கள் அறநிலையத்துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கு. ஆக்கிரமிப்புல இருந்த லேண்டை மீட்டெடுத்திருக்கு. நீங்க ரொம்ப எல்லாம் உதாரணம் வேண்டாம். இந்த லேண்டு இன்னைக்கு சர்ச்சைக்குரிய இந்த நிலமே ஒரு தனியார் மடத்தினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து அதை வந்து தக்கார் போட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததே திமுக அரசு தான். 60 ஆண்டு காலம் ஆக்கிரமிப்புல இருந்த ஒரு லேண்டை போராடி சட்ட போராட்டம் நடத்தி மீட்டது திமுக அரசு. 60 ஆண்டு காலம் கழிச்சு மீட்ட லேண்டை 60 நாள்ல கொண்டு போய் வித்ததுதான் தாவேக அரசனுடைய சாதனை. நீங்க பல இடங்கள்ல திருவண்ணாமலை கோயில்ல வந்து ஒரு பாஜக பிரமுகர் ஆக்கிரமிச்சிருந்த நிலத்தை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்த போதும் துணிச்சலாக மீட்டது திமுக அரசு. கோடம்பாக்கத்துல அவர் பேர் ஸ்ரீன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு லேண்ட ஆக்கிரமிச்சு வச்சிருந்து அந்த லேண்ட மீட்டது திமுக அரசு. எத்தனை லேண்ட மீட்டிருக்கோம், யாரிடம் இருந்து மீட்டிருக்கோம், அதனுடைய வழக்கு பின்புலம் என்னங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி நூலாகவே வெளியிட்டது அறநிலையத்துறை இந்த காலகட்டத்துல. அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த துறையை காலி செய்வதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிறது சந்தேகம் எழுது. ஒண்ணும் இல்ல சார், குன்னூர்ல வந்து ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் கட்டணும் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு வந்து அதை ஏதோ ஒரு ஊழல் மாதிரியும் அதை ஒரு முறைகேடு மாதிரியும் சட்டமன்றத்துல தக்கான்னு குதித்தவர்கள், அது என்ன, ஒரு கோயில் பணத்தை எடுத்து கோயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி செஞ்சுதான் அதை வந்து புனித காரியங்களுக்கு தான் பயன்படணும் ஊன்னாங்க. ஏன் சார், தமிழ்நாடு முழுக்க கோயிலினுடைய லேண்டை குத்தகைக்கு கொடுத்துருக்கோம் விவசாயம் பண்றதுக்கு. அது கமர்ஷியலா தான். இப்ப குத்தகை பண்ணி அதுக்கு ஒரு பணத்தை வந்து ஒரு பார்ட்டி வந்து கோயிலுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் கமர்ஷியல் தானே. தமிழ்நாடு முழுக்க கடைகள் கட்டி கொடுத்துருக்கோம் கோயில் நிலத்துல, கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க குடியிருக்கிறாங்க, கோயில் நிலத்துல வாடகை கொடுத்துட்டு குடியிருக்கிறாங்க, அது கமர்ஷியல் பர்பஸ் தான் யூஸ் ஆகுது. ஆனா இங்க வந்து ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் கட்டணும்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, இது முறைகேடு, இது தவறு ஊன்னு கத்துன்னு கத்துனாங்களே சட்டமன்றத்துல. இன்னைக்கு 100 கோடி ரூபாய் லேண்டை தூக்கி ஒரு பிரைவேட் பார்ட்டிட்ட கொடுத்துருக்கீங்களே, கூச்சம் இல்லையா, வெட்கம் இல்லையா? நம்ம இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணதுனால இது வெளியில வந்துச்சு. ஒருவேளை எக்ஸ்போஸ் ஆகல அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? நீங்க வாலண்டியரா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்க பாராட்டுறோம் சார், அரசுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அமைச்சர்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, வாலண்டியரா அவங்களே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒத்துக்கலாம். சோசியல் பிரஷர் வந்த பிறகு, இது வெளிச்சத்துக்கு வந்த பிறகு, ரோட்ல மீடியால பேசப்பட்ட பிறகுதான் நீங்க முதற்கட்ட நடவடிக்கையே எடுக்கிறீங்க அப்படின்னா
இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கணும், அல்லது தெரிஞ்சே நீங்க அலோவ் பண்ணிருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடந்திருக்கு. அது என்ன நடந்துச்சுங்கிறத முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல சிபிஐ விசாரணை கோரி இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை அல்லது டிவிஎஸ் மாதிரியான அமைப்புகள் இதை முறைப்படி விசாரிக்கலன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள். ஓகே, திமுக அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியிலான அழுத்தங்களை தரும், மக்கள் மன்றத்திற்கும் இதை எடுத்து செல்லும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கிறீங்க. இந்த விவகாரத்தில் மேலிடத்தின் தொடர்பு இல்லாமல் இவ்வளவு பெரிய முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. யார் அந்த மேலிடம் என்பதை வெறுப்பின்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், நிலத்தை பத்திரப்பதிவு செய்தவர்கள் உள்ளிட்டவர்கள் சுதந்திரமாக வெளியில் சுற்றித் திரிகின்ற பொழுது ஒரு விமர்சனத்தை வைத்த ஒரே காரணத்திற்காக ஒருவரை கைது செய்திருப்பது அப்படிங்கிறது அராஜக போக்கு, பாசிச போக்கு அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறீர்கள். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்தமைக்காக தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றி. நேர்சலாம் சொந்தங்களே, திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த விவகாரத்தில், பழனி விவகாரத்தில் எந்த அளவிற்கு முறைகேடு நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி தந்திருப்பார். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.